இங்க எதுக்குப்பா கூட்டு வந்த? இங்க கூட்டு வந்து என்னோட கதையை நீங்க சொல்லும்போது அப்பதான் சார் உங்க மைண்ட்ல ஏறுன்னு எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் சார். நான் கதையை சொல்றேன், நீங்க கேளுங்க சார். சொல்லுப்பா. சார், படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆபீஸ் பாய் சார். நீங்க ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு ப்ரொஃபஷன், சரிங்களா? அந்த ஆபீஸ்ல நீங்க ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. நல்லா உங்க லைஃப் வந்து ஜம்முன்னு கும்முன்னு போகுது சார். அப்புறம் ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க எல்லாரும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மைண்ட் ப்ரெஷர் ஏத்துறாங்க சார். மைண்ட் ப்ரெஷர் ஆகுது உங்களுக்கு, அப்படியே உங்க லைஃபே அப்படி சேஞ்சா ரொம்ப டவுனா கீழே போகுது சார். அப்படி நீங்க என்ன பண்றீங்க? இதெல்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நீங்க வந்து என்னடா என் வாழ்க்கை இப்படி இருக்கு, எங்க போனாலும் என் வாழ்க்கை ஏன் இப்படி கேவலமா இருக்கு, ரொம்ப குப்பையா இருக்கு, ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிட்டு இருக்கு என் வாழ்க்கை, ஒரு முன்னேற்றம் வராத என் வாழ்க்கையில அப்படின்னு சார் நீங்க வந்து ரொம்ப புலம்புவீங்க சார். ஆபீஸ்ல வேலை செய்யும் போது பாதியில வேலையை விட்டு போயிருங்க சார். போகும்போது உங்க ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஏன்டா மச்சான் பாதியில எழுந்து போற, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க சார். கேட்கும்போது நீங்க சொல்றீங்க சார், எனக்கு வாழ பிடிக்கல, இந்த லைஃப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப டிப்ளிகேட்டா இருக்கு, ரொம்ப சரியில்லை, ரொம்ப அடிமட்டத்துக்கு போற மாதிரி இருக்கு, என்னால முன்னேறவே முடியாது அப்படின்னு சார் நீங்க வந்து மனவேதனையோட மன துக்கத்தோட நீங்க சொல்றீங்க சார். சொல்லும் போது உங்க ஃப்ரெண்டு என்ன சொல்றான்? விடும்போதே இல்ல இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, விடாமலே வாழ்ந்தோம் என்பது அல்ல, விடும் ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுந்தோம் என்பதுதான் வாழ்வின் பெருமைன்னு உன் ஃப்ரெண்டு டைலாக் சொல்றான் சார். நீங்க அந்த டைலாக் கேட்டோடனே அப்படி பிள்ளை போயிடுறீங்க சார். அன்னில இருந்து ஓடுறீங்க வேலைக்கு ஓடுறீங்க, வாழ்க்கையில முன்னேறணும், வாழ்க்கையில ஜெயிக்கிறீங்க. அதோட படத்தை முடிக்கிறேன் சார். எப்படி சார் கதை ஓகேவா சார்? சார் இல்லப்பா, சொல்லிட்டேன் சார் கதையா. அதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டியா? சரிப்பா, நல்லா இல்ல, கிளம்பு. கஷ்டப்பட்டு அவன் எப்படி கதை ரெடி பண்றான் தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதான் டைரக்டர்லாம். அவனு சும்மா நினைக்கிறீங்களா நீங்க என்ன அசல்ட்டா? நல்லா இல்லப்பா சார். என்ன சார் இப்படி பண்றீங்க சார்? சார் சத்தியமா விட மாட்டேன் சார். இந்த கதையில நீங்க நடிச்சாகணும். இல்ல எனக்கு சார் நடிக்கணும் கிளம்புங்க.